ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதி பெரும்பான்மை, மெஜாரிட்டி. அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தினோட மொத்த இடங்கள் 234. இதை ஆட்சி அமைக்க, அதாவது பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 118. இந்த 118 எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு பெயர் தொங்கு சட்டசபை, ஹங் அசம்பிளி என்று அழைக்கப்படும். இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் என்ன நடவடிக்கைகளை செய்ய வேண்டும்? முதலாவதாக கூட்டணி பேச்சுவார்த்தை. பெரும்பான்மை இல்லாத கட்சிகள் மற்ற சிறு கட்சிகள் அல்லது சுயேட்சை வேட்பாளர்களின் ஆதரவை பெற்று பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு ஒரு கூட்டணியாக 118 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கலாம். அல்லது ஆளுநரின் அழைப்பு. பொதுவாக சட்டசபையில் அதிக இடங்களை பெற அல்லது அதிக இடங்களை பெற்ற அந்த கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க அந்த மாநிலத்தின் ஆளுநர் அழைப்பார். அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சட்டசபையில் தனது பெரும்பான்மையை நிரூபித்து காட்ட வேண்டும். அதை ஃப்ளோர் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அல்லது மூன்றாவதாக நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஆளுநரால் அழைக்கப்பட்ட கட்சி சட்டசபையில் வாக்கெடுப்பு நடத்தி தனக்கு 118 எம்எல்ஏக்களின், அதாவது 118 சட்டமன்ற வேட்பாளர்களின் ஆதரவு இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதில் தோல்வியடைந்தால் அரசு கவிழும். சரி, இந்த மாதிரி நேரங்களிலெல்லாம் இந்த மூன்றுமே ஒத்து வரவில்லை என்றால், அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தையும் பலனளிக்கவில்லை, ஆளுநர் அழைப்பை ஏற்று பெரும்பான்மையை நிரூபிக்கவும் இல்லை, நம்பிக்கை வாக்கெடுப்பு ஏற்பட்டு அதிலும் தோல்வியுற்றால் என்ன செய்வது? குடியரசுத் தலைவர் ஆட்சி. இந்த மாதிரி நேரங்களில் எந்த ஒரு கட்சியாலும் அல்லது கூட்டணியாலும் பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத பட்சத்தில் ஆளுநரின் பரிந்துரைப்படி மாநில குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்படும். அந்த மாதிரி ஒரு ஆளுநர் ஆட்சி, கவர்னர் ஆட்சி நடத்தலாம். பிறகு இறுதியாக மறுதேர்தல். அரசியல் முட்டுக்கட்டை நீடித்தால் மற்றும் நிலையான ஆட்சி அமையவில்லை என்ற வாய்ப்பில்லை என்றால் சட்டசபையை கலைத்துவிட்டு மறுதேர்தல், ஃப்ரெஷ் எலெக்ஷன் நடத்தப்படும். இதுதான். இதையெல்லாம் லைக்